ஹாய், இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர் ரிவ்யூ பார்க்கலாம். மீனாவையும் ராஜியும் காணோன்னு அவங்க அத்தை தேடிட்டுருக்காங்க. அப்புறம் செந்தில்கிட்டையும் கதிர்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்களும் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடுறாங்க எங்கே பார்த்தாலும். அப்புறம் காணோன்னு சொல்லிவிட்டு பாண்டியன்ட்டையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் பொண்ணோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மீனாவையும் ராஜையும் காணோமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஓடி வந்தவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்புறம் குழலி சண்டையே போடுறாங்க. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை வளர்க்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டு பொண்ணு இங்கே தானே வந்து வாழப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தெரியாமல் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பாண்டியன் கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும் நீ ராஜியும் மீனாவும் திட்டிக்கிட்டு தானே இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் நாத்தனார், நான் என்ன வேணாலும் பேசுவேன் பண்ணுவேன், அவங்களாம் அப்படி பேசக்கூடாது, வெளியாளுங்கள்லாம் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி மீனாவையும் ராஜியும் கட் அவுத்து விட்டுறாங்க கடத்தல்காரவங்க. அப்புறம் மீனாவும் ராஜியும் சட்டையை பிடிச்சிட்டு கேள்வி கேட்குறாங்க. யார் உங்களுக்கு கடத்த சொன்னது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து குமரவேல் தான் கடத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குமரவேல்னா எங்கள் அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாசலில் தான் நிற்பார். அப்புறம் போய் திட்டுறாங்க ராஜி. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இது அப்பா பெரியப்பாக்கெல்லாம் தெரியாதுல்ல, சொன்னால் என்ன ஆகும்னு தெரியுமா, ஏன் நீ இந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு திட்டுறாங்க. அப்பா பெரியப்பாவுக்கு என்ன, எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமா தெரியுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்புறம் மண்டபத்தில் தேடுவாங்க அப்படின்னு மீனாவும் ராஜியும் கிளம்பி போகிறாங்க. எங்கே இருக்கோன்னே தெரியலை அப்படின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்புறம் போயிடுறாங்க. அப்புறம் இன்னமும் அவங்கள காணோம் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது ராஜியும் மீனாவும் வந்துடுறாங்க. வந்தோடனே வீட்டில் போய் நீ வந்து எதையும் சொல்லிக்காத, குமார் கடத்தின விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம், அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா ராஜிக்கிட்ட. ராஜியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்டால் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.